Now, electrical power, electrical energy. Electrical power, electrical energy. Electrical energy. Electrical energy-na என்ன? Energy-நாலே capacity to do work. Capacity to do electrical work. Work. Electrical energy-க்கு ஃபார்முலா என்னன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜிஸ் அதுல பவர்ல இருந்து வரும். எலக்ட்ரிக்கல் பவருக்கு என்ன டெஃபினிஷன்னா பவர் இஸ் நத்திங் பட் ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் இதான் பவர். அப்போ ரேட் ஆஃப் ரேட்னா டைம் at which electrical energy is converted into useful work or useful energy. For example, பல்ப் எரியுது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்னவா மாறுது? லைட் எனர்ஜியா மாறுது. அது எந்த டைம்ல நடக்குதோ அதான் பவர். அப்ப ரேட் அட் விச் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் யூஸ்ஃபுல் எனர்ஜி. அப்போ இதுதான் பேசிக் ஃபார்முலா ஃபார் எலக்ட்ரிக் பவர். சரி, இது பேசிக் ஃபார்முலா ஃபார் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஓகே, லெட் அஸ் கோ இன்டு தி ஃபர்ஸ்ட் அனதர் ஃபார்முலா. அடுத்தது நமக்கு ஃபார்முலா தெரியும். எனர்ஜிக்கு ஃபார்முலா அதான் ஒர்க் டன் லாஸ்ட் கிளாஸ் சொல்லி பொட்டன்ஷியல் இஸ் ஒர்க் டன் பை சார்ஜ். ஒர்க் டன் இஸ் பொட்டன்ஷியல் இன்டு சார்ஜ். இதுதான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கான பேசிக் ஃபார்முலா. ஈன்னு வச்சுக்கோமா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா. இ இஸ் நத்திங் பட் பொட்டன்ஷியல் இன்டு சார்ஜ். இ ஈக்குவல் டு வி இன்டு கியூ. ஸோ இத நம்ம பவர்ல எழுதுனா எலக்ட்ரிக்கல் ரேட் ஆஃப் டூயிங் எலக்ட்ரிக்கல் ஒர்க்னா டி பை டிடி ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அப்ப என்ன வரும்? டி பை டிடி ஆஃப் வி இன்டு கியூ. ஸோ பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட் ஆஃப் தி டிக்யூ பை டிடி இஸ் கால்ட் கரண்ட். உனக்கு தெரியும். ஸோ டிக்யூ பை டிடி இஸ் கால்ட் ஐ. அப்போ வி இன்டு ஐ. இப்போ பவருக்கு என்ன ஃபார்முலா? வி இன்டு ஐ. அப்போ பவருக்கும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கும் என்ன ரிலேஷன்? அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்றது டபிள்யூ தானே. அப்ப எனர்ஜி ஈக்குவல் டு பவர் இன்டு டைம் சொல்லிடலாமா? அப்ப எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் நதிங் பட் பவர் இன்டு டைம். அப்போ இந்த ஃபார்முலாக்கு வா. பவர் இஸ் நதிங் பட் வோல்டேஜ் இன்டு கரண்டா. அப்ப எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கு ஒரு ஃபார்முலா விஐடி. அடுத்த ஒரு ஃபார்முலா கூட போடலாம். வி இருக்க இடத்துல வி ஈக்குவல் டு ஐஆர் போடு. அப்ப ஃபார்முலா என்ன ஆயிரும்? ஐ ஸ்கொயர்ட் ஆர் டி. ஐ ஈக்குவல் டு வி பை ஆர் போடு. அப்ப வி ஸ்கொயர்ட் பை ஆர். வி ஸ்கொயர்ட் பை ஆர் இன்டு டி. அப்ப எத்தனை ஃபார்முலா எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கு வந்திருக்கு? அதே ஃபார்முலா பவருக்கு நம்ம எழுதிடலாம். ஸோ டிக்யூ பை டிடி இஸ் நத்திங் பட் கரண்ட். அதனாலதான் இந்த ஃபார்முலா வந்துச்சு. பவருக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வோல்டேஜ் இன்டு கரண்ட். ஓகே, பவருக்கு செகண்ட் ஃபார்முலா வி ஈக்குவல் டு ஐஆர் போட்டுரும். வி ஈக்குவல் டு ஐஆர் போட்டேன்னா ஃபார்முலா என்ன ஆயிரும்? ஐ ஸ்கொயர்ட் ஆர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா எழுதலாம். இன்னொரு ஃபார்முலா ஐ ஈக்குவல் வி பை ஆர் போடு. ஐ ஈக்குவல் வி பை ஆர் போடு. இப்போ ஃபார்முலா என்ன ஆயிரும்? வி ஸ்கொயர்ட் பை ஆர். அப்ப எத்தனை ஃபார்முலா நமக்கு வந்தாச்சு? பவருக்கு 3 ஃபார்முலா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கு 3 ஃபார்முலா. மறுபடியும் சொல்றேன். வாட் இஸ் எலக்ட்ரிக் பவர்? ரேட் ஆஃப் ரேட் அட் விச் பை டைம். ரேட் ஆஃப் சொன்னாலும் சரிதான். ரேட் ஆஃப் rate at which or rate of electrical energy converted into useful energy. Rate na time. எந்த டைம்ல எலக்ட்ரிக்கல் எனர்ஜி யூஸ்ஃபுல் எனர்ஜியா மாறுதான் அதான் பவர். பவர் இஸ் ரேட் ஆஃப் கன்வெர்ட்டிங் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்டு யூஸ்ஃபுல் எனர்ஜி. ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க்ன்றதா பவர். அதான் ரேட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு யூஸ்ஃபுல் எனர்ஜி இஸ் கால்ட் பவர். அடுத்தது எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் கெப்பாசிட்டி டு டு எலக்ட்ரிக்கல் ஒர்க். எலக்ட்ரிக்கல் ஒர்க்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுறதா. நெக்ஸ்ட்
எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்றது ஒர்க் டன் தான், பொட்டன்ஷியல் இன்டு சார்ஜ் நம்ம படிச்சோம். பொட்டன்ஷியல் இஸ் ஒர்க் டன் பை சார்ஜ், ஒர்க் டன் இஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. சரி, அடுத்தது டிவைடட் பை டைம், ரேட் ஆஃப் டி பை டிடி தான் இது எல்லாமே. பை டைம்னாலே டி பை டிடி ஆஃப் வி கியூ. வின்றது பொட்டன்ஷியல் கியூ. அப்ப டி கியூ பை டிடி என்னது? கரண்ட். அதான் இங்க போட்டிருக்கோம். வி இன்டு விய கான்ஸ்டன்டா வச்சோம், ஐய வெளியே எடுத்தாச்சு. வி இன்டு ஐ. அடுத்தது இதுல இருந்து இங்க வா. எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்றது இந்த ஃபார்முலா. எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்றது பவர் இன்டு டைம். அப்ப பவர் இன்டு டைம். பவர் இப்பதான் பார்த்தா விஐ. அப்ப விஐடி. வி பல ஐஆர் போடு, ஐ ஸ்கொயர்ட் ஆர். ஐ பல வி பை ஆர் போடு, வி ஸ்கொயர்ட் பை ஆர். அப்போ 3 ஃபார்முலா இருக்கு நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கு. இதே ஃபார்முலா தான் இதுவும். சோ பவர் விஐ, வி பல ஐஆர் போட்ட ஐ ஸ்கொயர்ட் ஆர், ஐ பல வி பை ஆர் போட்ட வி ஸ்கொயர்ட் பை ஆர். தீஸ் ஆர் த ஃபார்முலாஸ் டு கால்குலேட் எலக்ட்ரிக்கல் பவர் அண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அடுத்தது யூனிட், எலக்ட்ரிக்கல் பவரோட யூனிட் வாட், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோட யூனிட் ஜூல். ஜூல். இதே இது ஜெனரலா எஸ்ஐ யூனிட் ஜூல். ஆனா நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்சியூம்ட கிலோ வாட் ஹவர் அப்படின்ற ஒரு யூனிட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். 1 கிலோ வாட் ஹவர், இத தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தப்பு இல்ல. 1 கிலோ வாட் ஹவர் என்ன? கிலோ 10 to the power of 3. வாட் ஜூல்ஸ் per second. ஹவர் 60 minute into 60 second. அப்ப 60 into 60, 3600. அப்ப 3600 into 10 to the power of 3. இந்த 3 joules per second is nothing but இது ஹவர். கிலோ வாட் ஹவர்ன்றது இது ஜூலா மாறிடும். வாட் இஸ் 1 கிலோவாட் ஹவர்? 1 கிலோவாட் ஹவர் ஈக்குவல் டு 3600 into 3 joules or 3.6 into 10 to the power of 6 joule அப்படின்னு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுவோமா கடைசியா? எலக்ட்ரிக்கல் பவர்ன்றது rate at which electrical energy is converted into useful energy. அடுத்தது பவருக்கு ஃபார்முலா rate of doing electrical work. இந்த டி இந்த இதே தான் மறுபடியும் எழுதியிருக்கேன். W by T D by dt எழுதியிருக்கேன். க்கு ஃபார்முலா V into Q. அடுத்த V கான்ஸ்டன்ட் வச்சு Q மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ண I. ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் இஸ் நதிங் பட் கரண்ட். அடுத்தது பவருக்கு ஃபார்முலா VI. V பல IR போட்ட I ஸ்கொயர்ட் ஆர், I பல V by R போட்டோம். இவ்வளவுதான் ஃபார்முலாஸ். அடுத்தது இந்த ஸ்டெப் வந்தோம். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, capacity to do electrical work or capacity to do electrical work, electrical energy converted into useful energy. அதை எழுதலாம். அடுத்தது electrical energy V into Q. அடுத்தது இந்த ஃபார்முலான்னு எடுக்கிறோம். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் பவர் இன்டு டைம். பவர் இப்பதான் பார்த்தா VI, VIT, V பல IR போடு I ஸ்கொயர்ட் RT, I பல V by R போடு V ஸ்கொயர்ட் by RT. இதோட யூனிட் வாட். இதோட யூனிட் வாட். இது SI யூனிட் ஜூல்ஸ். ஆனா நார்மலா நம்ம யூஸ் பண்றது கிலோ வாட் ஹவர். அதான் நம்ம வீட்ல எல்லாம் ஒரு யூனிட் பவர்னுவோம். வாட் இஸ் 1 கிலோ வாட் ஹவர்? 1 கிலோ வாட் ஹவர் இஸ் ஈக்குவல் டு இதான். கிலோனா 3 10 to the power of 3, வாட்னா ஜூல்ஸ் per second, ஹவர்னா 60 into 60. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா 3.6 into 10 to the power of 6 ஜூல்ஸ் வரும். தேங்க்யூ.